ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? தீபாவளியும் போயிடுச்சு. சரி, ரைட். இப்போ என்ன விஷயம்னா, தளபதி அந்த கரூர் இஷ்யூவில் 41 குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துருந்தாரு இல்லையா? ஆனால் அதை வச்சு ஒன்று பண்ணுறாங்க பாருங்க இவங்க. பாப்பா அது ஒரு ஆறுதலாக சொல்லணும்னா கூட பரவாயில்ல, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. அந்த 20 லட்சத்தை வச்சு தளபதி சொன்னதை செஞ்சுட்டாரு. மக்கள் மேலே அவருக்கு இன்னும் மக்கள் இவர் பக்கம் போயிடுவாங்களே, இது எப்படியாச்சும் உடைக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு அதே மிதப்பிலே இருக்காங்க போகுது. நீங்கள் என்ன தண்ணி குடித்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 20 லட்சம் கொடுத்ததுக்கு அவர் கொடுத்துட்டாரா? அவ்வளோதான் வேலையா அந்த உயிருக்கு? இதெல்லாம் சும்மா இவரெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் இவர் இதை அப்படியே விட்டுருவார், 2 லட்சத்தோடு விட்டுருவார். என்னென்ன பேச்சு! பாப்பா என்னதான் 200 ரூபாய் வாங்கணும்னு இப்படியா விசுவாசமா இருப்பீங்க நீங்களாம்? ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு துணையா நின்று அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அண்ணனா ஒரு தம்பியா கூட நின்று அது கொடுக்கறது, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நீங்களாச்சும் கொடுக்கணும்ல. நீங்க ஒரு 2 லட்சம் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஆனா வாய் மட்டும் விஜயமலை என்னதான் நீங்க நெரேட்டிவ் செட் பண்ணாலும் அவர் கொடுக்கல. பிஜேபி டீம் அது லுஸ்க்கு என்ன வேணா சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும். இந்த மீடியாவில் உட்காந்து நீங்க பேசுறாங்க பாருங்க. 20 லட்சம்லாம் கொடுக்க மாட்டாரு. அப்படியே கொடுத்துட்டா அவ்வளோ வேல்யூ தானே அந்த ஊருக்கெல்லாம். ஏன்னா நீங்களே ஒன்று சொல்லுவீங்க, அப்போ நீங்களே ஒன்று மாற்றி பேசுவீங்க. இந்த இப்போ 20 லட்சம் கொடுத்துட்டாரு, இந்த வாடகை வேலை எங்கே போச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல, ஆளே காணும். அதாவது ஏன்னா ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வாடகை வேலை முன்னாடி வரும். அதே பண்ணிட்டாங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா திருப்பி கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா, என்னப்பா தளபதி சென்டார் இப்போ என்னப்பா வச்சுக்கோ மூஞ்சி அப்படின்னா மூஞ்சி இருக்காங்கல்ல. ஆனால் இப்போ ஆள் இருக்குது இல்லை. ஒரு 20 லட்சத்தை வச்சு என்னென்ன வேலை பண்றீங்க நீங்க? அது அப்போ 41 குடும்பத்தை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்க 20 லட்சம் கொடுத்தது உங்களுக்கு கண்ணு உறுத்துது இல்லை? ஐயோ விஜய் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு, அப்போ மக்கள் மத்தியில் இவருக்கு இன்னும் ஒரு மரியாதை அதிகமாயிடுமே. அப்போ நாமளும் என்ன பண்றது? நம்மளுக்கு 200 ரூபாய் வராதே இல்லை? அந்த 200 ரூபாய்க்காக வர எப்படி பண்றீங்க நீங்கெல்லாம்? அசிங்கமா இல்லை? ஒருத்தர் அந்த இஷ்யூ ஆகிக்கு எல்லாருக்கும் போய் கொடுக்குறாரு, அதை கொச்சப்படுத்தி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண அதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? நீங்களாம் அது சரி, நீங்களே 200 தானே, ஒரு 1000 5000 கூட அதுக்கு வேல்யூ இருக்கும். 200 ரூபாய் தானே நீங்களாம். ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் செய்வீங்களே, அது நீங்க செய்யுங்க, எவ்வளவு இறங்க முடியுமோ செய்யுங்க. அதுக்காக என்ன வேணா பேசுங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் இன்னும் மக்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த கட்சின்னு தான் நம்ம பார்த்துப்பாங்க செய்வாங்க அப்படின்னு இருக்கும். எப்ப தளபதி உள்ள அரசுக்குள்ள என்ட்ரி ஆனாரோ அன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. நீ என்னதான் கத்தி கூப்பாடு போடுறாலும் சரி, தலையில் தண்ணி குடிச்சாலும் சரி, அந்த தேசா ஸ்வீட் பாக்ஸ் பட்டாசு எது கொடுத்தாலும் சரி, நீ கூட நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனா என்ன பண்ணணுமோ நாங்கள் அங்கே போடுறோம். நீ என்ன பண்ணாலும் நாங்கள் விஜய் தான் ஓட்டு போடுவோம், மக்களுக்கு கிளியர் கட்டா இருக்காரு. பட் இந்த 26 ஒரு பெரிய சீக்வன்ஸா இருக்க போது, இந்த அரசியலே ஒரு மாதிரி இருக்க போது, விஜயனோட பிளானிங்கு வேற மாதிரி இருக்க போது. அவர் ஒன்றும் போய் பார்க்க முடியல, அதுக்கான பர்மிஷன் ஒன்றும் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. அது ஏன் கிடைக்கல, எது கிடைக்கணும் மக்களுக்கு தெரியும். ஆனால் மீடியாவில் உட்காந்து ஒன்று பேசுது பார்த்தீங்களா, அதுங்களுக்குலாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் 6 நெரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி, மக்கள் மத்தியில் விஜயம்மா ஃபேஸை அழிக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. தட்ஸ் இட். அதுக்காக சும்மா நான் பேசினுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ப்பாங்க. ஓகே, வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது இதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவர் செய்வாரா செய்ய மாட்டாராலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ கத்திட்டே கடை, ஏதோ உங்களுக்கு பொழுது போகணும்னு உட்காந்து பார்த்துன்னு வரும், அவ்வளோதான். தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லையா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் கூப்பாடு போட போறீங்க, அவ்வளோதான். இது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் விஜய் மேலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, அது இப்போ வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு அந்த 20 லட்சத்துக்கிட்ட பண்ணிட்டீங்க. அந்த 20 லட்சமும் வாங்கிட்டு மக்கள் அதுக்கான பதிலடி கொடுத்துட்டாங்க இல்லையா. எங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, அவரால் வர முடியல, ஆனாலும் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு, அவர் எங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்களே. இதுக்கு முன்னே ஒரு செருப்படி தேவையா? இந்த கொத்தடிமைகளுக்குலாம் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் விஜய் மேலே அவதூறு பண்ணாலும் சரி, இல்லை அந்த கரூர் மக்கள் இழிவுபடுத்தினாலும் சரி, இப்போ எல்லாருமே அதுக்கான பதில் கையில் வச்சிருக்காங்க. 26 அன்னைக்கு எந்த வாடகை எல்லாம் பேச்சோ அதுக்கான இம்பாக்ட் கிடைக்கும். ஓகேவா?
ஏன்னா அவ்வளோ ஆத்திரம் வருது. ஒரு 41 குடும்பம் இறந்துருக்கு, அது கூட கொச்சப்படுத்தி அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி அது ஒரு அரசியல் மாதிரி பண்ணி விஜயெல்லாம் 20 லட்சம் கொடுத்துட மாட்டாரு, அப்படி கொடுத்துருவார் அவரு. அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியுமா, எவ்வளோ ஐடி ஃபைல் பண்ண தெரியுமா, அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அது அவர் பிரச்சனைடா, அவர் பார்த்துக்கிறாரு. நீங்களே கொடுக்குறீங்க, உங்கள் காசை கொடுக்குறீங்க, இல்லை கொடுக்குறோம்னு நோட்டை சொல்கிறீங்க, அறிவிச்சாலும் நோட்டை சொல்கிறீங்க. உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். ஒரு கெட்டதை எப்படி வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி பெருசு பண்ணலாம், ஆனால் ஒரு நல்லதை ஸ்ப்ரெட் பண்ணவே முடியாது. இல்லை ஸ்ப்ரெட் பண்ண விட மாட்டீங்க, ஆனால் அதையும் தாண்டி வச்சு வரிசை எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? அதனால் நீ என்னதான் தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த அவதூறு பரப்பினாலும் சரி, இது ஏதோ ஒன்று பேசணும்னு நினச்சி பேசுறதும் சரி, இந்த சும்மா அப்படியே இந்த இன்னும் 6 மாதத்துக்கிட்ட போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து மக்கள் கவர் பண்ணுறதும் சரி, எதுவுமே நடக்காது. விஜயண்ணா தெளிவாக இருக்காரு. விஜயண்ணா யாரை பற்றியும் பேசுறதில்லை, ஆனால் விஜயண்ணா பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இதுதான் விஷயம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, மக்கள்கிட்ட இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. யார் நம்பி ஒரு அரசியலுக்கு வரல, எந்த கூட்டணி நம்பியும் வரல, எந்த கட்சி தலைவர் நம்பியும் வரல. மக்களோட நம்பிக்கை மட்டுமே அவர் வந்திருக்காரு. அது மக்களுக்கு தெரியும். மக்கள் 26 அன்னைக்கு யாரை உட்கார வைக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ நீ 25 என்னென்ன நம்பிச்சோ அது எல்லாத்துக்கும் பாருங்க 26 பதிலடி கிடைக்க போகுது. அன்னைக்கு செலிப்ரேட் வேற மாதிரி இருக்கும். நீ இப்போ பேசின வாயெல்லாம் அன்னைக்கு வாயை கப்பு சிப்பு 3 என்ன மொழியில் இருக்குன்னே தெரியாது. ஒருத்தரை நீங்கள் எதுவுமே அதை பற்றி பேசின அவ்வளோ, ஆனால் ஈடுபடுத்தாதீங்க. அந்த 20 லட்சத்துன்றது எந்த ஊருக்கு ஈடு செய்ய முடியாது ஒன்று. ஆனால் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா போயிட்டு அவர் நின்று கொடுக்கறது அது பெரிய விஷயம். ஓகேவா? அது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. சரியா? ஏன் அந்த அம்மா கூட சொல்லியிருக்காங்க, உயிரிழந்தவங்கள அவங்களோட பசங்களோட தாய் கூட சொல்லியிருக்காங்க, அதனால வர முடியல, அதனால முன்னாடியே கொடுத்துட்டாருன்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு சரிப்படி தேவையா? மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் மக்கள் மத்தியில் விஜய் மேலே நெரட்டிவ் செட் பண்ண சொல்ல முடியாது. அதே மாதிரி மக்கள் மேலேயே நெரட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லாம் மாறி போச்சு. இனிமேட்டு யாருக்கும் எதுவுமே கிடையாது. 26க்கான பதில் ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரையும் ஒரு 6-4 மாதம் தான் வெயிட் பண்ணுங்க. எலெக்ஷன் வரும், கொடுப்பீங்க எல்லாருக்குமே, எல்லாருமே வாங்கிப்போம். வாங்கி யாருக்கு போகணுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி வேற மாதிரி அரசியலாக போகுது. இந்த 26ல் இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியல் வேற, இப்போ வரப்போற அரசியல் வேற. விஜயண்ணா திட்டத்துக்குமே சில பேர் இறக்கி விட்டுருக்காங்க. அது இதுக்கப்புறம் தான் ஒன்றா வெளியே வரும், அதை பார்க்கலாம். என்ன வேணா பேசு, யார் என்ன வேணா பேசணும், ஆனால் எனக்கு அந்த விஜய் மேலே இருக்கிற டேமேஜ் உடையணும். மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொத்தடிமைகளை இறக்கி என்ன வேணா அவதூறு பரப்புங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. இதுதான் அரசியல். ஓகே சார், அதனால நீங்கள் என்ன நேரட்டிவ் செட் பண்ணாலும் சரி, எதா வேணா பண்ணுங்க. வர 26 அன்னைக்கு இதுக்கான முழு பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும். அது எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அன்னைக்கு திருவிழா இருக்கும் போது அந்த எலெக்ஷன் அறிவிச்சா தன்னுடைய அது வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இன்னும் விஜயண்ணா கரூருக்கு போகல, அதுக்கு பர்மிஷன்லாம் கிடைக்கல. இது அகைன் சொல்கிறது தான், பர்மிஷன் கொடுக்கல. அதே மாதிரி மண்டபமும் அங்கே கொடுக்க மறுக்கிறாங்க. அது கூடி சீக்கிரம் அதுக்கான தீர்வு கிடைக்கணும். இல்லைன்னா அவரே இறங்கி போயிட போகிறாரு. ஏன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாமே பொறுமையாக அப்படியே பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா இதை தான் சாகு நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு நான் போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போகணும். என்ன கூட்டம் வரும், அதுக்கு அவர் தெரியும், அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும், அதை அவர் பார்த்துப்பாரு. கரூர் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் விஜயண்ணா போய் பார்ப்பாரு. அது கரூர் மக்களே நம்புறாங்க. இது வரைக்கும் அவர் மேலே ஒரு கோபம் கூட இல்லை. இதே வேற யாருன்னா இருந்தால் அவர் மேலே கோபம் வந்திருக்கும். பட் மக்கள் தெளிவாக இருக்காங்க, அவர் மேலே தப்பே இல்லை. அவர் வருவார், அவர் எங்களை பார்ப்பாரு. அவர் எங்கள் சாமி, அவர் தான் எங்களுக்கு, அவர் தான் எங்கள் ஊரை காப்பாற்றணும்னு கிளியர் கட்டாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் விஜயண்ணா கம்பேக் கொடுக்க போகிறாரு. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இனிமேட்டு இந்த கொத்தடிமைகளுக்கெல்லாம் சொல்லி ஒரு விஷயம் இல்லை, அவங்க பாட்டு பேசிட்டு தான் இருக்கட்டும். ஓகேவா? நீ வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் எப்படி தாங்குதுன்னு பார்க்கலாம். நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.